காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க 2 நாள்ல பதில் சொல்றேனாங்க. அவங்களாதான் ஃபோன் பண்ணி சொல்லணும். நம்மளா ஃபோன் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்காது. என்ன பண்றது, பண்ணிதான் பாப்போம். ஹலோ. ஹலோ சார், நான் அபிராமி பேசுறேன். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். நான் என்ன சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். உங்களோட பதில தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இப்பதான் நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. பொதுவா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. காலமும் மாறுது, கருத்தும் மாறுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, விரும்பி போனா விலகி போகும், விலகி போனா விரும்பி வரும். என் பொண்ணுக்கு முறை பையன் ஒருத்தன் இருக்கான், அவனும் படிச்சவன் தான். என் சம்சாரத்துக்கு அண்ணன் மகன். அவன் கூட பேச்சுவார்த்தை நடந்து 15 வருஷம் ஆகுது. சொந்த அண்ணனு கூட பார்க்காம அவன் பேசின பேச்சுல ரோஷம் தாங்காம இவ வந்துட்டா. இப்ப என் பொண்ணு படிச்சிருக்கா. நானும் நல்ல நிலைமையில இருக்கிறேன்னதும் பொண்ணு கேட்டு நேரா வீட்டுக்கே வந்துட்டாங்க. என் ஒய்ஃபாலையும் ஒன்னும் சொல்ல முடியல. நீர் அடிச்சு நீர் விலகிடுமா? கூட பிறந்தவனே வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டதும் சரின்னுட்டான். தர்ம சங்கடமா போயிடுச்சு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தம்பியை எங்க மாப்பிள்ளைய அடைய எங்களுக்கு கொடுத்து வைக்கல. நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு புரியுது. எனிவே, உங்களை பார்த்தது, பேசினது, நீங்க அப்ரோச் பண்ணது எல்லாமே சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பா வந்துருங்க. வச்சிட்டீங்களா? நன்றிங்க. அவர் ஏன் இப்படி பேசினாரு? சார் வாங்க மிஸ்டர் கனி. உங்க சல்யூட்ல மறுபடியும் போலீஸ் வாசனை அடிக்குது. உட்காருங்க. தேங்க்யூ சார். சஸ்பெண்ட் ஆன என்ன டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி பண்ணி ஜேசி சார் மறுபடியும் எனக்கு அதே போஸ்டிங் கொடுத்திருக்காரு. ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர். உங்க நடவடிக்கையும் உங்க பழைய ரெக்கார்டும் தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த போஸ்டிங் கொடுத்திருக்கு. கோவிந்தன் கேஸ் எங்க நிக்குது? சிந்து பாத் கதை மாதிரி நீண்டுகிட்டே போகுது சார். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சாச்சு. ஆனா அவனுக்கும் கோவிந்தன் எங்க இருக்காங்கிறது தெரியல. அவனை மாட்டி விட்டுட்டு கோவிந்தன் தப்பிச்சிட்டான். ரொம்ப நாள் அவன் தலைமறைவா இருக்க முடியாது. எப்படியும் வெளியில வருவான். சார், ஒரு சேட் நியூஸ். என்னது? நம்ம ராமகிருஷ்ணன் இறந்துட்டான். வாட்? ஆமா சார், கூவத்துல புணமா கிடந்திருக்கான். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தற்கொலைன்னு சொல்லுது. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன நடந்தது? அதான் சார் பெரிய ரகசியமா இருக்கு. ராமகிருஷ்ணன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போராளி இல்ல, வேற ஏதோ நடந்திருக்கு. அவன் பாடி மார்ச்சுரியில் தான் இருக்கான். மார்ச்சுவரிக்கு அர்ஜுனும் சாந்தியும் பாடியை கேட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள கந்துவட்டிக்காரன் மார்ச்சுவர்ல இருந்து பாடி எடுத்திருக்கிறான். கந்துவட்டிக்காரனா? ஆமா சார், எனக்கும் கந்துவட்டிக்காரன் மேலதான் சந்தேகமா இருக்கு. சரி, இத பத்தி நான் யோசிக்கிறேன். நீங்களும் சந்தேகப்படுற ஆளுங்களை கண்காணிங்க. நாம திரும்பவும் சந்திச்சு இது விஷயமா பேசுவோம். இத பத்தி வெளியில யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எதிரிகள் ரொம்ப உஷாரா இருக்காங்க. உங்க நடவடிக்கைகளையும் அவங்க கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பி கேர்ஃபுல். எஸ் சார். ஹலோ சம்பந்திமா. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் சார். விஷயம் தெரியுமா? தெரியும். தெரியுமா? ஆமா, பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதானே?
ஏன்னு தெரியுமா? தெரியும். அந்த பொண்ணோட முறை பையன் வந்துட்டானாமே. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அண்ணன் பையனாமே. அட நீங்க வேற, அண்ணனாவது முறை பையனாவது எல்லாம் உங்க தம்பி செஞ்ச வேலை. ஏன் என்ன சொல்றீங்க? சம்பந்திமா, நீங்க போட்டோ கொடுத்து பொண்ணை பார்க்க சொன்னீங்க. உங்க தம்பி நேராவே போய் பொண்ணை பார்த்துட்டான். என்ன சொல்றீங்க? எல்லாம் ரத்தம் பாருங்க. நீங்க போட்டோவை பார்க்க சொன்னீங்க, அவன் நேர்லயே போய் பார்த்துட்டான். என்கிட்ட சொல்லவே இல்ல. எல்லா விஷயத்தையும் உங்க தம்பி உங்ககிட்ட சொல்லிட்டா செய்யறான். என் தம்பியை விடுங்க. ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்களும் எதுவும் சொல்லலையே. இவன் போய் கெஞ்சி கேட்டிருப்பான், அக்கா கிட்ட சொல்லாதீங்கன்னு. சம்பந்திமா, எப்படியாவது உங்க தம்பிய உங்க வழிக்கு கொண்டாடணும்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் திமிரிக்கிட்டே இருக்கான். நம்ம வழிக்கு வரமாட்டான் போல இருக்கு சம்பந்திமா. இது பாருங்க, அவன் நேரா போய் பொண்ணை பார்க்கறதுல தப்பே இல்லை. ஆனா கூடவே அந்த பொண்ணு உமாவை கூட்டிட்டு போயிருக்கான். எப்படிமா அவங்க பொண்ணு கொடுப்பாங்க? அதான் நான் சுக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கூட உமாவை கூட்டிட்டு போனா? வேணா உங்க தம்பியே கேட்டு பாருங்களேன். இது பாருங்க சம்பந்திமா, அவங்க நமக்கு பொண்ணு கொடுக்குறாங்க பொண்ணு கொடுக்கலங்கிறது விஷயம் இல்ல. ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி நம்மளை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு தெரிஞ்சவங்க, நான் ஏதோ பேசி சமாளிச்சுக்கிறேன். நல்ல குடும்பம், இந்த சம்பந்தம் போயிடக்கூடாது. நீங்க முதல்ல உங்க தம்பிய உங்க வழிக்கு கொண்டாட பாருங்க. நான் போனை வச்சிடுறேன். நில்லுடா. அந்த சித்ரா பொண்ணு போட்டோ காமிச்சு உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா சொல்லு. நம்ம 2 பேரும் பொண்ணு வீட்டுக்கு போய் பேசலாம் சொன்னேன்ல. சொன்னேன். உன்கிட்ட பேச வேணான்னு சொன்னேன். ஆனா அதையும் மீறி நீ அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் பொண்ணு வேணான்னு சொல்லிருக்க. அதுவும் நீ தனியா போல ஷாம். அந்த உமா வேற கூட்டிட்டு போயிருக்க. இதுதான் உன் முடிவுனா இது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு நீ அங்க போய் நீ பாட்டு பாருக்கா. நான் கல்யாணத்தை பத்தியும் நினைக்கல, யாரையும் நினைச்சுக்கிட்டும் இல்லை. இப்போதைக்கு நான் ஆரம்பிச்ச இண்டஸ்ட்ரி தான் எனக்கு எல்லாமே. என் கவனம்லாம் அதில் தான் இருக்கு. ஏங்கா, நான் ஏதோ ரூட்ல திங்க் பண்ணிட்டு இருந்தா நீ வேற ஏதோ ரூட்ல திங்க் பண்ணிட்டு இருக்க. சரிடா, நான் என்ன உன வளர வேணா நான் சொன்னேன்? இது என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அந்த பொண்ணு வீட்டுல நாகரிகமா ஏதாவது சொல்லியிருப்பேன்ல. அப்படி நான் உங்ககிட்ட சொன்னா நீ என்ன சமாதானப்படுத்திருப்பக்கா. நீ திடீர்னு எனக்கு கல்யாணம் காட்சின்னு முடிவு பண்ணா அதுக்கு நான் என்னக்கா பண்ணுவேன்? அது ஏன் தப்பு இல்லை. அதே மாதிரி நீ எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லதான். ஆனா அதுக்கு சரியான நேரம் இது இல்லக்கா. வாங்க அபிராமி. என்ன எவ்வளவு நேரம் நானே தட்டு வச்சிட்டு இருக்கிறது? பாரமா இருந்தா கீழே வையுங்க. நான் ஒண்ணும் இத கீழே வைக்க வரல, உங்க கையில கொடுக்க வந்தேன். புரியலையே. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்க இந்த தட்டை வாங்கிக்கணும். உங்க பொண்ணு உமாவை என் தம்பி ஷாமுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் பொண்ணு வீடு தேடி வந்து கேக்குறதானே முறை. அதான் நானே வந்திருக்கேன். ஓகே, இந்த தட்டை வாங்கிக்கிறேன். அபிராமி வீட்டுல சம்பந்தம் பண்ண எல்லாரும் சம்மதிப்பாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட்டை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். ஆனா
ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? பல பொண்ணுங்க வீட்டுல போடுற கண்டிஷன் தான், யாருமே போடாத கண்டிஷன் இல்ல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார், நான் பண்றேன். எனக்கு என் தம்பி தான் முக்கியம். அதே மாதிரி என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம். தட்ஸ் நேச்சுரல். நீங்க அவங்க 2 பேரையும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆக்கினீங்க, நான் அவங்கள லைஃப் பார்ட்னர்ஸ் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு இருக்கிறதும் ஒரே ஒரு தம்பி தான். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு என் வீட்டுல தான் இருக்கணும். உங்க தம்பியோட. இதுல புது கண்டிஷனா இருக்கு. பையன் வீட்டுக்கு பொண்ணு வர்றது தானே முறை. உமாவை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என் கண்டிஷனுக்கு நீங்க சம்மதிச்சா தட்டை மாத்திக்கலாம். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு என் வீட்டுல தான் இருக்கணும், உங்க தம்பியோட. இது உங்க வீடு தாங்க. வாங்க, உள்ள வாங்க. அட என்னது இது சட்டை? நம்ம கல்யாண நாள் அதுமா இந்த மாதிரி சட்டை தான் போடுவீங்களா? என்ன ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. கடவுள் உனக்கு எத்தனை சந்தர்ப்பம் கொடுத்தாலும் நீ திருந்த மாட்ட. கல்யாணம் ஆனா பொண்ணு ஒண்ணு புருஷன் கூட இருக்கணும், இல்ல லக்ஷ்மணன் கேட்ட மாதிரி அப்பா கூட இருக்கணும். நான் எங்கேயும் இல்லாம இருக்கேன். உலகத்துல பல அதிசயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அபிராமியே வலுவலும் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டது அதிசயத்திலே அதிசயம்தான். ஆமா ஆர்கே சார், அவங்க பூப்பழம் தட்டோட வந்து
என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை கேட்கறத பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் என்ன, கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? அத்த, அவ கல்யாண பேச்சுதான் ஆரம்பிச்சிருக்கா. அவசரப்படாதீங்க. நான் நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு தான் வருது. ஆனா அபிராமியே லக்ஷ்மணன் சார் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டதுதான் என்னால நம்ப முடியல. அவ மனசு மாறிட்டாளா இல்ல நடிக்கிறாளா வேற ஏதாவது யோசிக்கிறாளான்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒண்ணு, அவ நல்ல நோக்கத்தோட பொண்ணு கேட்டிருப்பாளான்னு எனக்கு தோணல. அபிராமி எந்த நோக்கத்துல வந்திருந்தா எனக்கு என்ன? என் பொண்ணை கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் போட்டேன். என்ன கண்டிஷன்? கல்யாணத்துக்கு அப்புறமும் என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும். அதனால பையன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டேன். இது என்னங்க புதுசா இருக்கு? கல்யாணம் ஆனது பொண்ணு புகுந்த வீட்டுல வாழ்றதான முறை, அதான சம்பிரதாயம். மகாராணியா இருந்தாலும் தாலி கட்டின இடத்துல வாழ்றதா நம்ம வழக்கம். இல்லங்க, என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும். நான் சாகர வரைக்கும் அவ என் கூட தான் இருக்கணும். ராஜி, கல்யாணம்னா பொண்ணு வீட்டுல சில கண்டிஷன், புள்ள வீட்டுல சில கண்டிஷன்லாம் போறது உலகத்துல சகஜம்தாம்மா. இவன் என்ன பொண்ணுக்கு சீர்சனத்தை பண்றதுல சிக்கனமா பாக்குறான். ஆசையா வளர்த்த பொண்ணு கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறான். இது தப்பா? தப்பு இல்லைங்க. அதுக்கு அந்த அபிராமி சம்மதிப்பாளா? சம்மதிச்சுதான் ஆகணும். அவ சம்மதிக்கிறாளோ சம்மதிக்கலையோ, சார் எடுத்த முடிவுதான் கரெக்ட். இங்க பாருங்க சார், ஷாமுக்கு உமா கொடுக்கறதுல எந்தவித தப்பும் இல்ல. அந்த அபிராமி இருக்க இடத்துல உமா வாழக்கூடாது, வாழவும் வேண்டாம். அவளோட மூச்சு காத்து கூட அவங்கள படக்கூடாது சார். அந்த அபிராமியால தான் என் வாழ்க்கையே போச்சு. அதே மாதிரி ஷாமுக்கும் உமாக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. அவங்க எங்க வேணாலும் வாழட்டும் சார். ஆனா அந்த அபிராமியோட நிழல் கூட அவங்க மேல படக்கூடாது.